ஸ்ரீ அவந்தி திருத்தல மகாத்மியம் 22ஆம் அத்தியாயம். ருத்ரசரசின் செயல்திறன். ஸ்ரீ சனத்குமாரர் கூறினார், யமேஸ்வரரை எள் கலந்த தண்ணீரில் நீராட்ட வேண்டும். பின்னர் குங்குமப்பூ பூசிய பிறகு லில்லி பூசி வணங்க வேண்டும். அதன் பின்னர் கருப்பு அகல்லோச்சம் தூபமாக எரிக்கப்பட வேண்டும். எள் விதைகள் மற்றும் பச்சை அரிசி தானியங்களை மத பரிசுகளாக பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு யமேஸ்வரரை தரிசித்து திரிசூலத்துடன் ஆயுதம் ஏந்திய இறைவனை வணங்குபவர் அவர் இறக்கும் இடத்தில் யமனை அன்பானவராக தந்தையாக காண்பார். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, அனைத்து தீர்த்தங்களிலும் மிகச்சிறந்த மற்றொரு தீர்த்தத்தை நான் விவரிக்கிறேன். இது ருத்ரசரஸ் என்ற பெயரால் அறியப்படுகிறது. இது 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்டதாகும். ஒரு பக்தர் அதில் நீராடி தூய்மையாக இருக்க வேண்டும். பின்னர் அவர் கோடீஸ்வர சிவனை தரிசிக்க வேண்டும். அவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டார். அவர் ருத்ரலோகம் என்றழைக்கப்படும் லோகத்திற்கு செல்கிறார். அங்கு ஸ்ரார்த்தம் செய்த பிறகு அவர் அடையும் பலனை கேளுங்கள். வியாசமா முனிவரே, இதில் எந்த ஐயமும் இல்லை. அவர் 10 குதிரை யாகங்கள் மற்றும் 100 வாஜபேயங்களின் பலனை பெறுகிறார். பித்ருக்களை மனதில் கொண்டு கோடி தீர்த்தத்தில் ஏதாவது கொடுக்கப்பட்டால் அனைத்தும் கோடி மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். இதில் எந்த ஐயமும் இல்லை. கோடி தீர்த்தத்தில் புனித நீராடி உச்ச முழுமையை தியானிக்கும் மனிதன் சேற்றிலிருந்து விடுபட்ட பாம்பை போல அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பிராமணரே, அதிகாலையில் எழுந்து அங்கு புனித நீராடுபவன் மகாகாலரை காண்பதன் மூலம் 1000 பசுக்களின் பலனை பெறுகிறான். கோடி தீர்த்தத்தில் நீராடி 7 இரவுகள் அங்கே தூய்மையாக தங்குபவன் 1000 சந்திராயணர்களின் பலனை பெறுகிறான். இரவில் விழித்திருப்பவன் எல்லையற்ற பலனை அடைகிறான். மகா ஸ்நானத்திற்கு பின்னர், அதாவது பெரும் நீராடல் நிறைவடைந்த பின்னர் பக்தர் வாசனையுள்ள மலர்களால் வழிபட வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்தி இரவை கழிக்க வேண்டும். சூரர்களால் கூட அடைய இயலாத சர்வ காமித்துவத்தை, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுதல், அவற்றை பெறுகிறான். கார்த்திகை மற்றும் வைசாக மாதங்களின் பௌர்ணமி நாள்களில் பக்தர் அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற மனம் கொண்ட மலர், அற்புதமான ஆடைகள் போன்றவற்றால் இறைவனை வழிபட வேண்டும். கற்பூரம், குங்குமம், சந்தனம் மற்றும் அகல்லோச்சம் ஆகியவற்றை சம அளவில் எடுத்து ஒரு பாறை பலகையில் பொடி செய்து நறுக்கி மகாகாலருக்கு பூசி ருத்ரனின் சேவகனாக மாற வேண்டும். 22ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.